உத்தரப்பிரதேசில் மிகப்பெரிய புயலில் கிட்டத்தட்ட 104 பேர் இறந்துருக்காங்க. ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. நிறைய பேர்லாம் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த புயல் காற்று தூக்கி வீசி அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறது, இந்த உண்டிகோல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்லிங் ஷாட் மாதிரி அப்படியே அடிச்சு விட்டு எப்படி பறக்கும் அந்த மாதிரி பறந்துருக்காங்க. ஆனால் ஒருத்தர் பறந்த வீடியோ நான் பார்த்தேன். அவர் பார்த்திங்கன்னா நல்ல வேளை தப்பிச்சிட்டார், உயிரோடு தான் இருக்கார். அடிபட்டிருக்கு, ஆனால் பெருசாக உயிருக்கு பாதிப்புலாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி அமையல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 104 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் இந்த செய்தி எப்படி மக்களுக்கு எல்லாருக்குமே வெளியில் வந்ததுன்னா, ரஷ்யா பிரசிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி உங்கள் நாட்டில் இப்படி ஒரு புயல் ஒன்று நடந்திருக்கு, இதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அனுதாபம் ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அவர் தெரிவித்த பிறகு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இந்தியன் மீடியா இருக்குது. இந்தியன் மீடியா பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கவர் பண்ணாமல் வேறு என்ன விஷயத்தை கவர் பண்ணியிருக்காங்கன்னா, மோடி பார்த்திங்கன்னா நிறையா வண்டிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். அவர் பெட்ரோல் பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய கான்வே வண்டிகள்லாம் கம்மி பண்ணிட்டார். அந்த மாதிரி நியூஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் ஒரு நபர், ஒரு மினிஸ்டராக மந்திரியா யாருன்னு தெரில, சீஃப் மினிஸ்டரானு கூட தெரில, அவர் பார்த்திங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணுறாரு, பெட்ரோல் விலை ஏறி போடிச்சதுனால பைக்கில் ட்ராவல் பண்ணார் அப்படின்ட்டு, அது ஏதோ பைக் ஒன்று, அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணாருன்ட்டு அது அந்த மாதிரி நியூஸ் கவரேஜ் பண்ணுறானுங்க. ஆனால் அதே சமயத்தில் இவ்வளோ 104 பேர் இறந்ததை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. அண்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ட்விட்டரில் அந்த 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 செய்தி வந்தது பார்த்திங்களா, அந்த புட்டின் போட்ட ஒரு ட்வீட்டு, அந்த ரஷ்யன் ஏஜென்சி போட்ட ட்வீட்டு, அது பார்க்கும்போது எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ இதுதான் கைஸ். அந்த இந்தியன் மீடியா டோட்டல் வேஸ்ட்டே, ஜீரோ, ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை. வதந்திகளை பரப்புறது, அந்த போலி நியூஸ் போடுறது, அதுக்கப்புறம் உண்மையான செய்திகள்லாம் மறைக்கிறதுக்கு இதுதான் இந்தியா மீடியாவுடைய வேலையாக வச்சுருக்கானுங்க. எல்லாமே பொய் புகழாரம், மோடியோடைய பொய் புகழாரம், இதெல்லாம் ஊதி பரப்புறது, இந்த மாதிரி விஷயம்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதான் கைஸ். அண்ட் பை பை, டேக் லவ் யூ ஆல். எல்லாம் சேஃபாக இருங்க. இப்போ கூட மழை பெய்ய போகுது சென்னையில். லவ் யூ.